ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலில் மனோஜ் விஜயா இவங்க ரெண்டு பேரும் போட்டிருக்க அந்த திட்டத்தை நம்ம ரோகிணி ஈஸியாக முறியடிச்சு அந்த திட்டத்தில் மண் அள்ளி போடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, மனோஜுக்கு புதுசாக ஒரு பொண்ணு பார்க்குறாங்க. அதுவும் யார் அப்படின்னு பார்த்தாக்கா அமெரிக்காவில் பணக்கார வீட்டு பொண்ணை வந்து நம்ம மனோஜுக்கு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ரோகிணி, ஓஹோ இதை நடக்க விட்டுருவனா, மனோஜ் எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்க. அவங்களோட ஆயுதம் என்ன? வழக்கம் போல் நடிப்பு தான். நம்ம ரோகிணியை நடிப்பில் அடிச்சுக்க யாரால முடியுமா? கண்டிப்பாக முடியவே முடியாது. அது மாதிரி தான் இப்போது அந்த வெளிநாட்டு பொண்ணு, அமெரிக்கா பொண்ணு இருக்குல்ல, அவங்க கிட்ட வந்து நம்ம ரோகிணி வந்து சாதாரணமாக பழகிற மாதிரி பழகி அவங்கக்கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து மனோஜோட போட்டோ காட்டி இவர் தான் என்னுடைய புருஷன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அந்த ஹரிணியும் என்ன பண்ணுறாங்க, என்னது இது உங்களுடைய புருஷனா, எனக்கும் மனோஜுக்கும் தானே என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல உடனே வந்து அவங்க முன்னாடியே வந்து நம்ம ரோகிணி குலுங்கி குலுங்கி அழுகிறாங்க. ஐயோ சாரிங்க, எனக்கு இது மாதிரிலாம் தெரியாது. ஆனால் மனோஜ் வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கிறாருன்ற விஷயம் இப்போதான் எனக்கு தெரியுது. நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பாக வந்து மனோஜை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருணியே அவங்க வாயால் சொல்கிற வரைக்கும் நம்ம ரோகிணி இந்த நடிப்பை வந்து கைவிடவே மாட்டாங்க. சரி, இப்போ முதல்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, நம்ம மனோஜும் அருணும் என்ன பண்ணுறாங்க, சாதாரணமாக ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறாங்க, காஃபி ஷாப்புக்கு எங்கேயோ போகிறாங்க. அதுக்கு ஆட்டோவில் போயிட்டு இருக்காங்க. அங்கே ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது டஸ்ட் அலர்ஜி வந்து நம்ம அருணிக்கு வந்து செட் ஆகலை. எனக்கு அவங்க வந்து அமெரிக்காவில் இருந்தவங்க, இப்போ நம்ம ரோட்டில் போகிற புழுதி அதெல்லாம் அவங்களுக்கு வந்து பழக்கமே இல்லை. அந்த டஸ்ட் அலர்ஜியால் அவங்களுக்கு வந்து வாமிட் சென்சிங் வருது. அதனால் அவங்க வந்து வாமிட் எடுத்துகிட்டு இருக்காங்க. யார் இந்த பொண்ணு? கூடவே மனோஜும் வந்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி என்ன பண்ணுறாங்க, ஒரு கார் பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வரதுக்காக பக்கத்தில் இருக்க கடைக்கு போகும்போது உடனே கேப்பில் வந்து நம்ம ரோகிணி என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஜிஞ்சர் மிட்டாய் கொடுத்து, இங்கே பாருங்கள் இப்போது சம்மர் சீசன் அதிகமாக இருக்கிறதுனால இது மாதிரி தான் இருக்கும், அதனால ஸ்கின் அலர்ஜிலாம் கூட வரும். நான் ஒரு பியூட்டி பார்லர் வச்சுருக்கேன், நீங்கள் வேணுனாக்கா என்னுடைய பார்லரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ரோகிணி என்ன பண்ணுறாங்க, அவங்களோட விசிட்டிங் கார்டை கொடுக்குறாங்க. அதே மாதிரி அந்த இடத்துக்கும் வராங்க அந்த அருணி. அப்போ வந்து நம்ம ரோகிணிக்கிட்ட வந்து எதர்ச்சியாக மீட் பண்ணுற மாதிரி மீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், உங்களுக்கு 5 மினிட்ஸில் வந்து மேக்கப்பை வந்து நான் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம ரோகிணி அவங்களுடைய போனை காட்டுறாங்க. அந்த போனில் நம்ம மனோஜும் ரோகிணியும் ஒன்றா இருக்கிற மாதிரியான போட்டோ இருக்குது. இதை பார்த்த உடனே அருணிக்கு வந்து ரொம்பவும் ஷாக்கு. என்னங்க இந்த போட்டோவில் இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு அருணி கேட்க, இது என்னுடைய ஹஸ்பண்ட் மனோஜ் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ரோகிணி சொல்ல, என்னது உங்களுடைய ஹஸ்பண்டா, உங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ரோகிணி வழக்கம் போல் அவங்களுடைய ஆக்டிங்கை போடுறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கதறி கதறி அழுகுறாங்க. மனோஜ் வந்து என்னை வந்து காதலிச்சு தான் இருக்காங்க, ஆனால் என்னுடைய மாமியார் விஜயா இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து வரதட்சணை கொடுமை காட்டி என்னை வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. மனோஜ் வந்து என்ன நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் வச்சுருக்கிறாங்க. இப்போ எனக்கும் மனோஜுக்கும் டைவர்ஸ் கூட ஆகலை, ஆனால் இப்போது உங்களுக்கும் மனோஜுக்கும் வந்து கல்யாணத்தை பண்ணி வைக்க பார்க்குறாங்க. இந்த மாதிரி எனக்கு கொடுமை எந்த ஒரு பொண்ணுக்கும் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்க, என்னது உங்கள் 2 பேருக்கும் இன்னும் டைவர்ஸ் கூட ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாக் ஆகுறாங்க. எது எப்படி அங்கே நம்ம அருணிக்கிட்ட நம்ம ரோகிணி போட்டிருக்க பிளான் பக்காவாக எடுபட்டிருக்கு. நம்ம ரோகிணியை நடிப்பில் யாராலுமே அடிச்சிக்க முடியாது. இந்த மனோஜ் விஜயா இவங்களோட திட்டத்தை தவிடு பொடி ஆகிட்டாங்க வழக்கம் போல நம்ம ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு உங்களுக்கு எதுன்னு கருத்து தான் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.